இல்லாம இருக்கு. இப்ப திருத்தணும். சில பிள்ளைகள் கள்ள காதல் பண்றாங்க, பாஞ்சு ஓடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அன்பா வளர்த்த தாய் தாப்பனை விட்டுட்டு நேத்து கண்டவரோடு எந்த நம்பிக்கையில போனாங்க? என்ன நம்பிக்கை ஊட்டி வச்சிருக்கிறீங்க? கண்டவரோடு பாய்ந்து ஓடுகிற அளவுக்கு நீங்க எல்லாத்தையும் செஞ்சு அது நடந்தால் உங்க மேல குற்றம் இல்லை தாய்மார்களே. நீங்க அத்தனையும் சொல்லி கொடுத்து இது நடந்தால் உங்க மேல குற்றம் இல்லை. ரப்புல் ஆலமீன் போதுமானவன். ஆனா நீங்க என்ன செய்தீங்க? உட்கார்ந்து எல்லோருடைய அந்த அசிங்கமான படத்தை பார்த்தீங்க. அதில் உள்ள காட்சிகள் அந்த சின்ன சிறுசு மனசு போய் அதுக்குள்ள காதல் 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 என்று படிக்க விடாம 3ஆம் ஆண்டு பையன் போய் பூவை கொடுக்குறான் புள்ளட்டு. ஐ லவ் யூ. அவனுக்கு ஐ லவ் யூன்னு எழுத தெரியுமோ தெரியாது. ஏன்னா பார்க்குற படத்துல எல்லாம் சொல்லி கொடுக்கறத அவன் கொப்பளிக்கிறான் போய். மனிதர்களை மிருகத்தை விட மோசமா காம பிரியர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த படம். அதைகளை பார்க்குறீங்களே. ரசூலுல்லாஹ் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பேச்சுக்கு பார்த்தா உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா? என் உம்மத்து சுப்ஹானல்லாஹ் படம் பார்க்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறாங்க. இந்த பக்கம் கிரிக்கெட்டா அதை அடிக்கிறார்கள். நான் ஒரு கிரிக்கெட் பைத்தியம். படிக்கிற டைம்ல கிரிக்கெட் என்ன, நான் படிக்கிறதே அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. அதனால ஸ்கூல்ல இருந்தே வேலையெல்லாம் முடிச்சிருவேன். 1ஆம் பிள்ளை தான், ஆனா வீட்டுக்கு வந்து படிக்கிறது இல்லை. இன்னும் ஸ்கூல்ல இருந்தே எல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் டைம்ல எல்லாம் ஒர்க்கையும் பண்ணிட்டு விளையாட போவேன். அந்த அந்த வேலை பண்ணிடுவேன். வேலையை முடிச்சிருவேன், விளையாட போவேன். அப்படி இருந்த நான் கிரிக்கெட் பார்த்துட்டே இருக்கிற நேரம் என் கல்புக்குள்ள ஒரு வேதனை. என்னப்பா, ஒரு பக்கம் சூதாடுறாங்களாம், இன்னொரு பக்கம் ஒரு பொம்பளையில போட்டு ஆடுறாங்களாம். இது டான்ஸ் நிகழ்ச்சியா? இந்த அசிங்கத்தை பார்க்கலாம். ஹராம். ஒரு பெண்ணை போட்டு ஆட விடுறதை ஜூம் பண்ணி காட்டினா இது கிரிக்கெட் மச்சா? அதை பார்க்கலாமா? அருவருப்பறிக்கணும் தாய்மார்களே. நீங்க முன்மாதிரியா நின்றீங்களா? இல்லை நீங்க அதை சமாளிச்சு குடும்ப கதைன்னு போனீங்களா? இது குடும்ப கதை நாங்க பார்க்கிறோம். இது நாடகம். இதையுமே பார்க்க கூடாதா? எங்களுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு கேட்டீங்களா? உங்க கண்ணு முன்னாடி வளர்ந்த பிஞ்சு பிள்ளைகள் எத்தனை வாட்டி உங்களோட பயான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க? எத்தனை வாட்டி அவங்க உட்கார்ந்து நல்ல விஷயங்களை கேட்டாங்க? உங்களை சுத்தி என்ன சுத்தி சைத்தான் இருக்கிறான். அவங்களை பறிக்க பார்க்கிறான், புடிச்சு இழுக்க பார்க்கிறான். உங்க பிள்ளைகளை டார்கெட் பண்ணி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குமா? எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. இங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் நான் சொல்ல, ஆம்பளை பிள்ளைகள் நீங்க பெற்றிருப்பீங்க. அந்த பிள்ளைகள் எப்ப டொபேக்கோ கம்பெனியை பொறுத்தவரை நீங்க நினைச்சிடாதீங்க ஏதோ படிக்காத 4 பேர் சாரத்தை கொடுத்துட்டு வந்து கம்பெனி நடத்துறான். டபுள் PhD போட்டிருப்பான், ப்ராடோல வந்து உட்காருவான். உள்ளுக்குள்ள பெரியவெல்லாம் அவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரும் லட்சமா கொட்டுவார்கள். அவங்க படிச்சவங்க என்ன தெரியுமா? அவங்களோட வேலை 100 பேர் சிகரெட் ஸ்மோக் பண்றாங்கடா, 10 பேர் செத்து போயிட்டா 90 பேர் குடிப்பாங்க. அடுத்த வருஷத்துக்கு 90 பேர், அது 110 மாத்தணும். 90ல இன்னும் 10 போச்சுன்னு வைங்க, 80. இப்படியே அழிஞ்சழிஞ்சு போனா என்ன ஆயிரும்? ஸோ 80 அவன் 120 மாத்தணும். அவன் யாரை டார்கெட் பண்றான் தெரியுமா? உங்க வயிற்றுல பிறந்த பிள்ளையை டார்கெட் பண்றான். இந்த போதைப் பொருள் வியாபாரிகள் உங்க பிள்ளைகளை டார்கெட் பண்றாங்க. அவங்க டார்கெட் பண்ணா சும்மா டார்கெட் பண்ணல, உங்க பிள்ளைய பறிச்செடுக்க டார்கெட் பண்றாங்க. உங்களை விட்டு தூரமாக்க டார்கெட் பண்றாங்க. என்னென்னமோ பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அதெல்லாம் தெரியாம நம்ம நிக்கிறோம். அவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா? நிறைய பேர் ஆம்பளை பிள்ளைகளை பெற்றவங்க இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க சமூகத்தில் பார்த்தீங்கன்னா UN சொல்லுது ஸ்ரீலங்கா ரெட் அலர்ட். எதுல? போதையில். கோவிட் அவுட் பிரேக்கு போகிறோம். நம்ம நாட்டில் முழு வேர்ல்டுலையுமே போதை, அந்த போதையில அடிமையாகினவர்கள் ரொம்ப கூடையாம். கோவிடுக்கு முன்னாடி இலங்கை வேறையா, கோவிடுக்கு பிறகு வேறையா. அது என்னப்பா? கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் பண்ணிட்டாங்க, எல்லா பிள்ளைகளும் வீட்டில் தான் இருந்துச்சு, அவங்க சுற்றுலா போகல. நான் இப்போ உங்க மனசாட்சியில் கேட்குறேன், புத்தளத்தில் 2015 கூடையா 2023 கூடையா? இப்போதானே கூட. நீங்க என்னமோ செஞ்ச ரிப்போர்ட்லாம் பார்த்து அறிக்கை சொல்லல, உங்களுக்கு கேள்விப்படுவது. நீங்க வீட்டில் இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. என்னப்பா அந்த பொடியனா, இவரா, கேஜியா, ஹைஷா, என்னென்னமோ கேள்விப்படுவது. நான் கேட்கிறேன், கோவிட்ல என்ன நடந்துச்சு? உங்க வீட்டில் யாராவது ஒரு கள்ளம் வந்து படிச்சு கொடுத்தாங்களா? இப்படித்தான் கஞ்சா அடிக்கிறது, இதான் கேஜி என்று. எப்படி இந்த சின்ன சிறுசிகள் யாரு இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல அந்த புள்ள பறக்கிற நேரத்தில் அந்த வீட்டில் அமர்கலமா இருந்திருக்கு. எல்லோரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த உம்மா தொட்டில போட்டு ஆட்டுற அந்த கண்ணை பார்த்து தூங்குற அழகை பார்த்து ஒரு புள்ள தூங்கி சென்று வைங்க, அதை கண்ணை எடுக்காமலே பார்க்கலாம். அது மற்ற புள்ளையே பார்க்கலாம்னா நம்ம புள்ளைய எவ்வளோ நேரம் பார்க்கலாம். அது அசந்து தூங்குற நேரம் நிறைய மன வருத்தங்கள் வரும். நம்ம திட்டிட்டோமோ, மனசை நோகடிச்சிட்டோமோ. அந்த தூக்கத்திலே 1000 கற்பனையோட பக்கத்தில் ஒரு தாய் போட்டு தூங்க வைப்பா. அந்த பிள்ளை தான் இன்றைக்கு ஜெயிலில் கம்பி என்னது. அந்த பிள்ளை தான் ஜெயிலில் கம்பி என்னது. அதனால் கவனமா
ஆழமா நீங்க புரியணும். அந்த பிள்ளைக்கு என்னாச்சு? அந்த பிள்ளை நல்லதான் வளர்ந்து வந்துச்சு. ஒரு இடத்துல தப்பான ரூட்டுக்கு போற நேரம், அந்த தப்புல இந்த பாதுகாக்கிற அரணாக தாய் தகப்பன் இருக்கணும். அந்த இடத்துல தாய் தகப்பனுக்கே புரியல. நீங்க நினைக்கிறீங்க வீட்டில் டிவி போகுது, நான் இஸ்லாத்தை சொல்லல, டிவி போகுது பரவாயில்ல, நீங்க சைக்காலஜி படிச்சா கூட டிவியை போட மாட்டீங்க. நீங்க இஸ்லாத்தை, அதாவது சைக்காலஜி படிச்சாலும் போட மாட்டீங்க. ஏண்டா சாதாரணமா ஒரு டிவியில போட்டிங்கன்னா ஸ்மோக் பண்ணுறதை பற்றி, சிகரெட்டை பற்றி விளம்பரம் கொடுத்தாங்கடா ரூபாய் எடுக்க மாட்டாங்க. ஐடிஎல்ல போட இல்லாது, ஸ்டேட் மீடியா சென்சர் பண்ணிட்டு பண்ணுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓஹோ இது வேண்டாம். அப்போ பிரைவேட் மீடியா போடுமா? அவங்களுக்கு நாட்டு சட்டம் ஒன்று இருக்குது, போடக்கூடாது, போடக்கூடாதுன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ சிகரெட்டு விளம்பரப்படுத்தணும். உங்கள் புள்ளையை கவுறதா இருந்தால் விளம்பரம் பண்ணி உங்கள் புள்ளையை கவணும். என்ன பண்ணுறாங்க? யாரை பிடிக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் எதை விரும்பி பார்க்குறீங்களோ. சாதாரணமாக கிரிக்கெட் பிளேயரை பார்த்தீங்கன்னா அவன் டிஷர்ட்டில் இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர், கம்பெனி பேர் போட்டிருப்பான். அது எதுக்கு போகிறான்? அவன் ஆசைக்கு போகிறானா? அப்போ ரோட்டில் போகிறவங்களாம் ஒவ்வொரு கம்பெனி பேர் போட்டு போவான். ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு பேசினாருண்டா அந்த கம்பெனி அவருக்கு சல்லி கொடுக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஆள் ஃபேமஸாக போயிட்டாருண்டா அவர் ஒரு விளம்பரத்தில் ஒரு ஃபோட்டோவில் நிற்கிறான டயரோட கோடிக்கணக்கில் கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஏண்டா அந்த விளம்பரத்துக்குன்னு செலவழிப்பாங்க. உங்கள் பிள்ளைய கவ்வின இடம் எங்கே தெரியுமா? கதாநாயகர். நான் கேட்குறேன், விஜய், அஜித், எங்கள் உசிறு பொம்பளை புள்ளையும் பேசுது, ஆம்பளை புள்ளையும் பேசுது. இந்த கதாநாயகர்கள், இந்த கதாநாயகர்களை பொறுத்தளவில் அவங்க என்ன பண்ணுறாங்கண்டா அந்த கதாநாயகர்களை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் அந்த கதாநாயகரை பார்க்குது, பார்த்தா கவருது. அந்த கதாநாயகர்களை கவரப்பட்ட பிறகு கதாநாயகர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி கேமரா நிறைய வச்சுருப்பாங்க. அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டாங்கன்னு வைங்க, படத்தில் என்ன போடுவாங்க? ஓஹோ மெடிக்கல் மாஃபியா, ஓ மெடிக்கல் எஜுகேஷனில் பிரச்சனை, இதெல்லாம் அழிக்க போகிறோம், இதான் மகுடம். இந்த சஹாபாக்கெல்லாம் நினைக்கிறது நடிக்க போகிறாங்களாம், ஊழல் ஒழிக்க போகிறாங்களாம், லஞ்சத்தை ஒழிக்க போகிறாங்களாம். உட்காந்து எல்லாரும் நல்ல விஷயம் தானே. ஆனால் மெல்ல வருவாங்க மாஃபியாக்காரவங்க. இந்த போதைப்பொருள் வியாபாரிகள்லாம் படத்தில் பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறவங்க. அந்த படம் நடிச்சா கோடி கிடைக்குமே, அது மட்டும் இல்லை, இந்த மாஃபியாக்கார ஆட்களும் நிறைய கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்தியா போதைப் பொருளுக்கு படம் 53% காரணம் என்று அறிக்கை வெளியே வந்திருக்கு. 53%, 53%. தாய்மார்களே, உங்களுக்கு தெரியுமா உங்க பிள்ளைய நீங்க கொல்றீங்கன்னு, நீங்க நஞ்ச கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? தாய்மார்கள் நான் கேட்கிறேன், நீங்க பார்த்தீங்க ஒரு ரசனைக்கு, அந்த படத்தில் எல்லா கேமரா முன்னாடி நிற்கிற நேரம் கதாநாயகர் வருவார், அவர் நடிப்பார், நடிக்கிற நேரம் அப்படியே வந்து காதல் ஃபேலா அப்படியே ஸ்மோக் பண்ணுவார், தம் அடிப்பார். நான் கேட்குறேன், எவனாவது ஒருத்தன் ஸ்மோக் பண்ணுறான்டா என்ன பண்ணுவான்? எக்ஸ்கியூஸ் மீ வெயிட் அப்படின்னு வெளியே போயிட்டு ஸ்மோக் பண்ணுவான். என்ன கேமரா முன்னாடி ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, பப்ளிக்காக யாரும் பண்ண மாட்டாங்க. ஏதாவது கொடுக்கப்பட்டிருந்தா தான் அவன் அதை செய்வான். அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா நடிகர்களும் நீங்கள் எடுத்தீங்கடா படத்துக்குள்ளே இப்படி ஒரு காட்சி இருக்கும், குடிக்கிற காட்சி, இதாக்கிற காட்சி. சைக்காலஜி என்ன சொல்லுது? சஜஷன்ஸ். திரும்ப 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 ஒரு விஷயத்தை ஒரு புள்ள பார்த்தா வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை முகம் கொடுக்குற நேரம் அந்த புள்ள அந்த ஆக்ஷனை எடுக்க ஆரம்பிக்கும். எந்த ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கும்? எதை திரும்ப 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 புள்ள பார்க்குதோ அந்த ஆக்ஷனை புள்ள எடுக்க ஆரம்பிக்கும். நல்ல கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு புள்ள இன்றைக்கி ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே 20 ஆண்டுகள் சரி இருக்கும். அந்த நேரம் ஒரு ஊரில் ஒரு ஷவர் கால் பண்ணி, எங்கள் மகன் சின்னவர் மேலே ஏறி அவரால் குதிச்சா கூட கஷ்டம், நான் ரூம் கதவை பூட்டினா தராங்கல் போட்டிருப்பேன், ஏறி இதாக்குறான், துறக்கிறான், ஒரு பிளேட் சாப்பாடை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி நடந்துட்டு வந்து திரும்ப பிளேட்டை கேட்குறான். என்னமோ தெரியல, என்ன ஜின்னோ தெரியாது, ஆனால் சும்மா தான் இருக்கிறாரு. ஆனால் திடீர்னு அந்த மாதிரி ஒருவர் இப்படி வேகமாக நடப்பார், சாப்பாடு தாங்கன்னு கேட்பாரு, கொடுத்தா திரும்ப அந்த மாதிரி ஒரு பிளேட்டை கேட்குறாரு. இப்படி எந்த ஒரு பிள்ளைக்கு இயலாத மாதிரி மேலே பாஞ்சி இது பண்ணுறாரு. அவர் கொஞ்சம் பாருங்கன்னு வந்தார். அந்த பையன் சின்னவன். நான் மெல்ல தலையை தடாவி என்னவாப்பான்னு கேட்டேன். ஆழ்மன அறிவுகளுக்கு கொண்டு போயிடாது, தயவு செய்து நான் இந்த விஷயங்களை சொன்னால் யாரும் வந்து என்னோட
இந்த சைக்காலஜி சம்பந்தமாக பேசாதீங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் போகவே போகணும். நான் இப்பொழுது செய்கிறதும் இல்லை, எனக்கு நேரமும் இல்லை. அதனால் கவுன்சிலிங் நான் செய்கிறதுக்கு நேரம் இல்லை தாய்மார்களே. அதனால் சில விடயங்களை சொல்ல பயம். நீங்கள் சில பேர் என்ன பண்ணிடுவீங்க, எனக்குள்ள பிரச்சனைன்னுவீங்க. அதுக்குரிய நேரம் எனக்கு இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறனால அதை பற்றி இது பண்ணால. ஆனால் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறதுனால நான் செய்கிறேன்னு நினச்சிடாதீங்க. அந்த பையனை மெல்ல மெல்ல அமைதியை தூங்க வைக்கிறோம். தூங்க வச்சு அவன்கிட்ட விஷயத்தை கேட்குறோம். என்னப்பாண்டா நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த பையன் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு எந்த ஜின்னும் இல்லை, எந்த பேயும் பிடிக்கல, பிசாசு பேன்னு ஒன்று இல்லை. அந்த பையன் இப்போ ஒரு கார்ட்டூன் பார்த்துருக்கிறான். இப்போ இருக்கிறதோ தெரியாது, கேஸ்பர் என்ற ஒரு கார்ட்டூன். அந்த கார்ட்டூன் பூதம், ஒரு பூதம் மேலே பாய்கிறது, இதாக்குறது. இந்த பையன் தொடர்ந்து பார்க்கிற நேரம் அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் அந்த கேஸ்பர் எனக்குள்ளே இருக்குதுன்னு, அது எனக்குள்ள பூந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் வரப்போக்கில் மேலே ஏறி கதவை திறக்கிறான். நல்லா சாப்பிட்றான். அது பூதம்னு நினைச்சா அந்த மாதிரி அந்த பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அன்பு தாய்மார்களே, அதுக்கப்புறம் அந்த ஃபைலை அழிச்சதோட நார்மல் ஆகிட்டு. இதே மாதிரி இன்னொரு திருமணம் முடிச்சிட்டாங்க. திருமணம் முடிச்சுட்டா அவங்க மேலே ஃபேமிலி. அந்த புள்ள ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணி பெரிய பிரச்சனை ஹாலில். அந்த புள்ள மயங்கி உளுந்து ஒரு 7 நாள் ஆச்சு அவங்க என்னை சந்திக்கிறாங்க. அந்த நேரம் அதுவும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திச்சா அந்த புள்ளிட முகம் வல்லாகி சொல்கிறேன், ஒரு கிளவியை நாங்கள் பார்த்த எப்படி இருக்குமோ. 7 நாள் கல்யாணம் முடிச்சு திடீர்னு அந்த புள்ள ஆவேசப்படுவது, முகமெல்லாம் ஒரு கிளவி, டோனெல்லாம் கிளவி. சிங்களத்தில் பேசிட்டு மட்ட தருவாது என்ன. இப்போதான் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. புள்ளையே கேட்குது. அது என்ன புள்ள, அது என்ன கேட்குது. மெல்ல மெல்ல அமைதியாக்கி ஆழ்மன அறுதிகளுக்கு கொண்டு போகிறோம். ஆழ்மன தூக்கத்துக்கு ஹிப்னடைஸ் பண்ணுறோம். பண்ணி பார்த்தா என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்க. நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, சஜஷன்ஸ் என்பது எவ்வளோ பவர்ன்னு பாருங்க. உங்க பிள்ளைக்கு யாரோ சஜஷன்ஸ் போடலாம். சஜஷன்ஸ் என்ன, பரிந்துரை. அந்த பிள்ளைக்கு எது காதுக்கு கேட்குதோ, எதை நம்புதோ அது கேட்ப குழந்தை மாறிடும். பிலீவ் தாட்ஸ் ஆக்ஷன். நம்பிக்கை மாறினா செயல் மாறிடும். ஸோ என்னாச்சு, இந்த பொம்பளை புள்ள என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. முகமெல்லாம் இப்படி கிளவி மாறி எனக்கு புள்ளைய தாண்ட அந்த அளவுக்கு கத்தின புள்ள என்னப்பா நடந்துச்சேண்டா. நான் ஹிப்னடைஸ் பண்ணி முடிக்கிற நேரம் அந்த பொம்பளை புள்ள நோமல் ஆகிற. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரியவன். அதுக்கப்புறம் நான் கேள்விப்படவே இல்லை அந்த புள்ள நோமலாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. என்னாச்சு, அந்த பொம்பளை புள்ள இருந்த இடத்துல ஒரு 38 வயசு ஒரு பொம்பளை செத்து போயிட்டா. மாற்று மத அன்பு. அவள் அவங்க வீட்டு பக்கத்தில் கேன்சரில் செத்து போயிட்டா. வீட்டில் இந்த சோக கதையை பேசுகிற நேரம் இவன் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டா. பக்கத்து விட்டு அக்காவாச்சே, ரொம்ப நல்ல பழகினாங்களே, திடீரென்று இப்படி ஒரு இழப்புன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டா. அண்டுக்கு இவ கொடியில் காய போட உடுப்பை கொண்டு போகிறான். காய போடுற நேரம் காற்று மெல்ல வீசுது. திடீரென்று சில்லண்டி உடம்புக்கு காற்று படுகுது. இவ இப்போ எந்த யோசனையில் இருக்கிறான்டா, அந்த கேன்சர் பொம்பளோட யோசனையில். காற்று பட்டதை இவ எப்படி எடுத்துட்டான்டா, அவள் தான் எனக்குள்ளே பூந்துட்டான்ற மாதிரி அவள் மனசுக்குள்ளே அது டபுள் ஆகிட்டு. என்னையுடைய சில விஷயங்கள் அப்படி தான் ஆள் மனதில் சில சஜஷன்ஸ் அப்படியே மாறி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. உடனே அண்டையில் இருந்தா அவள் பிரச்சனைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவங்க பெருசாக மார்க்கம் தெரியாதவங்க. அவங்க கொண்டு போய் யார்கிட்டையோ போய் அவங்க 2 மாதிரி கொடுக்குறாங்க. அதில் 1 களத்தில் போடணும், 1 தலையணைக்கு கீழே வைக்கணும். இது 2 வருஷமா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பொம்பளை புள்ளி இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவது. இப்போ அந்த பேயை விரட்டியாச்சு. ஏதோ கடலில் போய் மூழ்க வச்சுட்டாங்க போல. இப்போ திருமணம் வந்த மேக்கப் போடுறவ சொல்லிட்டான், இதெல்லாம் சரி வராது, இதை கலட்டினாதான் அழகாக இருக்கும், இந்த களத்தில் உள்ளதை கலட்டிடுவோம்மா, இதை கலட்டினாதான் இன்றைக்கு ட்ரெஸ் பண்ணலாம். அவள் பயந்து அன்றைக்கு கலட்ட ஆரம்பிக்கிறா. ஏதோ எனக்கு ரொம்ப பாதை, இந்த பேய் திரும்ப பூந்துருமோ, அந்த பொம்பளை பூந்துருவாவோன்னு பயந்து இவ கலட்டுறான். கலட்டி உடுப்பாட்டுறாங்க. அன்றைக்கு அவள் வெட்டிங்க்கு போக்கலையே இவக்கு ஒரு வகையாக மாறுது. மயங்கி கீழே உழுவுறா. மயங்கினவ திரும்ப எழும்புற நேரம் ஆவேசமாக எழும்ப ஆரம்பிக்கிறா. வீட்டாட்களை அமைதிப்படுத்திட்டு அவ கொண்டு போய் இது பண்ணுறாங்க. எப்படியோ திருமணத்தை முடிச்சுட்டாங்க. பின்னாடி என்ன தெரியுது, இவக்குள்ள இந்த துவாவை கலட்டினால தான் இந்த பிரச்சனை. திரும்ப துவாவை போட்டால் தான் சரி. அவங்க நினச்சிட்டாங்க என்னமோ துவா தான் காப்பாற்றுதுண்டு. இல்லை,
இஸ்லாம் அந்த அளவுக்கு எங்கள் மூளை அங்கே அடகு வைக்க சொல்லலை. என்னாச்சு, நான் ஆழ்மன அறிவுகளுக்கு கொண்டு போய் அந்த சிந்தனை பிழை என்று சொன்னேன். அவ திரும்ப சிரிச்ச முகத்தோடு எழும்பினா. அவ புரிந்திருந்தா இதுவரைக்கும் நடந்தது கற்பனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கற்பனை டீப்பா எங்களை ஆட்கொண்டுட்டா. சப்கான்ஷியஸ், கான்ஷியஸ், மேல் மனசு ஆள் மனசுன்னு இருக்குது. இதனால இந்த மேல் மனது ஆக்டிவ் ஆகிரும். அதனால சஜஷன்ஸ் அவருக்கு போடப்பட்டது ராங். நான் சரியான சஜஷனை போட்டேன், அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. இதே மாதிரி டிவி உங்க பிள்ளைகளுக்கு எக்கச்சக்கமா சஜஷன்ஸ் கொடுக்குது, எக்கச்சக்கமா சஜஷன்ஸ் கொடுக்குது. அதுல வந்த கதாநாயகர் ஏன் ஸ்மோக் பண்ணார்,